வேலை மாற்றும்போது அல்லது வேலையை விட்டு நிற்கும்போது நாம முதலில் செய்யற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? கஷ்டப்பட்டு சேர்த்த பிஎஃப் பணத்தை அவசர அவசரமா எடுத்து செலவு பண்ணிடுறதுதான். ஆனா உண்மையிலே அந்த பிஎஃப் பணத்தை நீங்களே ஏடிஎம் மூலமா எடுக்கிற வசதி எப்ப வருது, பிஎஃப் கணக்கு இன்ஆக்டிவ் ஆவது எப்ப, வட்டி எப்படி கிடைக்குது அப்படின்னு ஆதாரபூர்வமான தகவல்களை இப்ப சிம்பிளா பாப்போம். முதலில் இன்ஆக்டிவ் அக்கவுண்ட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். பழைய நடைமுறையில பிஎஃப் கணக்குல 3 வருடம் எந்த கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா அது இன்ஆக்டிவ் லிஸ்ட்ல சேரும். ஆனா கடந்த ஜனவரி 2016ல இபிஎஃப்ஓ அமைப்பு ஒரு தெளிவான அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதன்படி ஒரு ஊழியருக்கு 58 வயது வரைக்கும் அந்த பிஎஃப் அக்கவுண்ட் இன்ஆக்டிவ் ஆகாது. அதாவது நீங்க வேலையில இருந்தாலும் சரி, வேலை இல்லாம இருந்தாலும் சரி, உங்க பிஎஃப் அக்கவுண்ட்ல இருக்கிற அசல் பணத்துக்கு 58 வயது வரைக்கும் வட்டி கிடைக்கும். உதாரணத்துக்கு, நீங்க 30 வயசுல வேலை விட்டு 5 வருஷம் அந்த பிஎஃப் பணத்தை எடுக்காம விட்டா கூட அந்த 5 வருஷத்துக்கும் அரசாங்கம் 8% மேல வட்டி கொடுக்கும். இதுல வரி விலக்கு பலன்களும் இருக்கு. அதனால பணத்தேவை ரொம்ப அவசரமா இல்லனா பிஎஃப் பணத்தை உடனே எடுக்காம விட்டுட்டு புதுசா வேலை சேர்ந்ததும் அந்த பழைய பிஎஃப் அக்கவுண்ட்டை லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்ததா பிஎஃப் வித்ட்ராயல் விஷயத்திலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மத்திய தொழிலாளர் அமைச்சகம் உறுதி பண்ணிருக்காங்க. இப்ப இருக்கிற சிஸ்டம்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணி கம்பெனி அப்ரூவல் வாங்கி பணம் பேங்க்ல வர 1 வாரம் முதல் 10 நாள் வரைக்கும் ஆகுது. ஆனா இனிமே அப்படி இருக்காது. வர்ற மார்ச் 2026க்குள் பிஎஃப் பணத்தை நேரடியா ஏடிஎம் மூலமாவும் பேங்க்ல பணம் எடுக்கிற மாதிரியே எடுக்க முடியும். இது இந்தியாவில இருக்கிற கோடிக்கணக்கான பிரைவேட் ஊழியர்களுக்கு கிடைக்க போற ஒரு மிகப்பெரிய பினான்சியல் ஃப்ரீடம்னே சொல்லலாம். இந்த ஏடிஎம் வசதி எப்படி வேலை செய்யும்னா, எமர்ஜென்சி நேரத்துல மட்டும் ஏடிஎம்ல பிஎஃப் பணத்தை எடுக்க முடியும். காரணம், உங்க எதிர்கால சேமிப்பு முழுசா காலியாகிடக்கூடாதுன்ற பாதுகாப்புக்காக. ஆனா பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த பணத்தை எடுக்க யாரோட அப்ரூவலுக்கும் நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், உங்க பிஎஃப் அக்கவுண்ட்ல ஆதார், பான், பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் சரியா அப்டேட் ஆகி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. 58 வயது வரைக்கும் வட்டி கிடைக்குது அப்படின்னது ஒரு பெரிய வரம். இது உங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல ஒரு நல்ல தொகை சேர்க்க உதவும். 2026ல பிஎஃப் விதிமுறைகள்ல வந்த இந்த மாற்றங்கள், அதாவது வட்டி உத்தரவாதம் மற்றும் ஏடிஎம் வித்ட்ராயல் வசதி, இந்த இரண்டுமே நடுத்தர வர்க்க ஊழியர்களுக்கு ஒரு பெரிய தெம்பு. உங்க பிஎஃப் பணத்தை பற்றி உங்க கருத்து என்ன? இந்த ஏடிஎம் மற்றும் யூபிஐ வசதி உங்களுக்கு உதவியாயிருக்கும். கமெண்ட்ல சொல்லுங்க.